previous year question mathematics. எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நம்ம வந்து ரெகுலர் கிளாஸ் ரயில்வே எக்ஸாம்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். நான் ரயில்வேல ஸ்டேஷன் மாஸ்டராக ஒரு 23 இயர்ஸாக ஸ்டேஷன் மாஸ்டர் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ விஆர்எஸ் கொடுத்துட்டு முழு மூச்சாக ரயில்வே எக்ஸாமுக்கு நம்ம தமிழக மாணவர் மாணவிகளை வேலை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அதை பற்றி ஏஎல்பி எக்ஸாம்ஸ் முடிஞ்சது. அடுத்து வந்து நம்ம ஜேஇ அண்ட் டெக்னீஷியன் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது ஜேஇ கொஷின்ஸ், அதாவது ப்ரீவியஸ் கொஷின். எப்போயுமே நம்ம லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சிலபஸ் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடித்தோடனே இம்மிடியேட்டாக நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினை எடுத்து படித்தா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம் டிசம்பரில் வரப்போகுது இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, டிசம்பர்னால் இன்றைக்கி டிசம்பர் 1 தானே, இப்போ இந்த மாதம் வரப்போகுது. அப்போ நம்ம என்ன செய்யணும், மினிமம் வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து படிச்சுக்கணும். ஸோ இது வரைக்கும் படிக்காட்டாலும் பரவாயில்ல, இப்போ ஏதாச்சும் படிக்க ஆரம்பிங்க. எப்போவுமே நீங்கள் ஜெயிக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் கான்செப்டில் படித்தா நீங்கள் ஜெயிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, இஃப் 20% ஆஃப் A equal to B, then B percentage of 20 is same as அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்கிறாங்க இங்கே, 20% ஆஃப் A equal to B அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த B நம்ம என்ன சொல்லலாம், 20% ஆஃப் A equal to நம்ம என்ன வச்சுக்கலாம்னாக்க, இங்கே நம்ம 100% ஆஃப் Bன்னு வச்சாலும் தப்பு கிடையாது. ஏன்னா 100% ஆஃப் Bனா 100/100 ஒன்று தானே, இப்படி வந்து தப்பு கிடையாது. அப்போ பர்சன்டேஜ் கேன்சல், 120 520. அப்போ A ஈக்குவல் டு 5B. புரிஞ்சதா? அப்போ A by B ஈக்குவல் டு 5:1, 5/1. அப்போ A/B ஈக்குவல் டு 5:1. அப்போ B வந்து 1 டைம்ஸ் இருந்தால் A வந்து 5 டைம்ஸ் இருக்கும்னு அர்த்தம், இந்த ரேஷியோ. அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், இங்கே என்ன சொல்கிறாங்க, B percentage ஆஃப் 20 ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே சிம்பிளிஃபை பண்ணுங்களேன். இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே ஏன்னு இல்லையா, நம்ம ஆன்சர் தெரிஞ்சாலும் டேரெக்டாக போடுறேன். 4% ஆஃப் A, இங்கே பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும். 4 1 4s are 5 4s are. அப்போ 5B ஈக்குவல் டு A. அப்போ B கொண்டு வருங்க, 5 ஈக்குவல் டு A by B, அதாவது 5/1. அப்போ A/B ஈக்குவல் டு 5:1. இங்கே வந்துருச்சா, இங்கே வந்துருச்சா, அதனால எடுத்த ஆன்சர் வந்து 4% ஆஃப் A இஸ் கரெக்ட். இது நம்ம இப்படி ஒரு செய்யணும். இதை விட ஈஸியாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் ட்ரிக்ஸு நம்ம சொல்லிக் கொடுத்து நம்ம ஈஸியாக பண்ணணும். அப்படின்னா இங்கே என்ன பண்ணோம், 20% ஆஃப் A ஈக்குவல் டு இதை 100% வச்சுக்கலாம். அதான் மீனிங், 100/100 ஒன்று தான். இப்போ பர்சன்டேஜ் கேன்சல், ரெண்டு கேன்சல் பண்ணால் 5 வருது. அப்போது A ஈக்குவல் டு 5B. ஓகேவா? ரைட், ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னாங்க, B percentage ஆஃப் 20 கொடுத்துருக்காங்க. இங்கே B பக்கத்தில் 5 வரும் இல்லையா? இப்போ 5 வரனா எதை டிவைட் பண்ணால் 5 வரும்? 4 டிவைட் பண்ணால் 5 வருமா? எஸ். அப்போ 4 எங்கே இருக்கு பாருங்க, Cயில் இருக்கா? அப்போது ஆன்சர் இஸ் C. அவ்வளோதான், வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். அந்த மாதிரி ஈஸியாக பண்ணமாகும், டைம் மிச்சமாகும், ஜெயிக்கலாம். The cross sectional area of a hemisphere is 2772 centimeters square and its volume is 19,404 centimeter cube. What is the radius அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஹெமிஸ்பியர் வால்யூம் அப்படின்னா 2/3 pi r cube தான் வால்யூம். இதான் வந்து 19,404. ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கலாம், நம்ம வால்யூம் வச்சே போட்டுக்கோமே. அப்போது 2/3 பைக்கு 22/7 இன்ட்டு r cube ஈக்குவல் டு 19,404. எல்லாத்தையும் இங்கே கொண்டு போயிருக்கும். r cube ஈக்குவல் டு 9404 இன்ட்டு என்ன செஞ்சுக்கலாம், 3/2 போடலாமா? டிவைட் பை மல்டிப்ளை டிவைட் ஆகும். அப்போ இங்கே 7/22. இப்போ 11ஆல் டிவைட் ஆகும், கண்டிப்பாக டிவைட் ஆகும். அப்போ 1 11s are 11, remaining 8. 7 11s are 77. 77 போச்சுன்னா remaining 7.
திருப்பி 66 ரிமைனிங் 4 அப்போ 4 திருப்பி 2 அடிக்குமா 2 அடிங்க 2 அடிங்கனாக்க 8 2s are 8 2s are 2 திருப்பி அடிங்க 441 அப்போ r cube equal to 441 into 21 இதுவே 21 ஸ்கொயர் தான் அப்போ r cube equal to இங்கே ஒரு 21 ஸ்கொயர் into 21 அப்போ r cube equal to என்ன வரும் 21 cube இப்போ கியூப்னா அப்போ r equal to என்னது 21 அப்போ rன்றது ரேடியஸ் தானே அவங்க கேட்குறது என்னது ரேடியஸும் கேட்குறாங்க அப்புறம் ஆன்சர் என்ன அப்படின்னா 21 சென்டிமீட்டர் இஸ் த ஆன்சர். அது கிளியர். இப்போ இந்த மாதிரி வால்யூம் சர்ஃபேஸ் ஏரியா பொறுத்தவரை கண்டிப்பாக ஃபார்முலா தெரிஞ்சாகணும், வேறு வழி கிடையாது. ஏரியா வால்யூம் ஃபார்முலா தெரியணும், இது எதுக்குமே ஃபார்முலா தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆர்ஆர்பி ஜேஇ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேத்ஸில் வந்து தேர்ட் கொஸ்டின் இஃப் tan squared 45 degree minus cos squared 60 degree equal to x sin 45 degree cos 45 degree cot 30 degree அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இது கண்டிப்பாக அந்த வேல்யூ தெரியும். ட்ரிக்னாமெட்ரியில் tan 45க்கு வேல்யூ என்னது 1, அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் cos 60க்கு வேல்யூ என்னது 1/2 the whole square equal to x சைனுக்கு வந்து 1/√2 sin 45க்கு cos 45க்கு 1/√2 cot 30 படிக்க வேண்டாம். tan 30 என்னது 1/√3 அதோட ரெசிப்ரோக்கல் √3. அப்போ 1 minus 1/4 இது ஸ்கொயர் பண்ணால் 1 இது ஸ்கொயர் பண்ணால் 4 1/4 ஈக்குவல் டு எக்ஸ் இதை மல்டி பண்ணால் 2 இன்ட்டு √3 இதை வச்சு மல்டி பண்ண வரும். மல்டி பண்ணிங்களாக 4 minus 1 3/4 ஈக்குவல் டு √3/2 இன்ட்டு எக்ஸ் இங்கே கொண்டு வந்துருங்க 3/4 இன்ட்டு இது இங்கே கொண்டு வந்தீங்களாக்க 2/√3 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ இது ரெடி கேன்சல் பண்ண 2ன்னு வச்சுக்கலாம். இந்த ரூட் இது வச்சுக்கலாம் இல்லையா, இங்கே √3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ 3 எப்படி எழுதலாம் √3 இன்ட்டு √3 தான் 3க்கு வேல்யூ என்ன பண்ணலாம் √3 இன்ட்டு √3 ஏன்னா இந்த கேன்சல் பண்ணுறதுக்காக நான் எடுக்கிறேன். √3 இன்ட்டு √3 கீழே /2 இன்ட்டு 1/√3 ஈக்குவல் டு எக்ஸ். √3 இன்ட்டு கேன்சல் பண்ணால் ரிமைனிங் என்ன இருக்குது √3/2 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னாக்கா √3/2. அது கிளியர். அப்போ இதுக்கு வேல்யூ வந்து இந்த டேபிள் தெரியும் சைன் காஸ் 10 நம்ம யூடியூப்ல சேனல் போனீங்கன்னாக்க ஷார்ட்கட் ஈஸியாக எப்படி வந்து வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு நான் போட்டிருக்கேன். ட்ரிக்னாமெட்ரியில் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் வேவாக இருக்கும். நெக்ஸ்ட் சம் வந்து ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 4 டிஜிட்ஸ் டிவிசிபிள் பை 15 25 40 75. வந்து நார்மலாக நிறைய பேர் செய்யக்கூடிய மெத்தட் எப்படி சொல்லிடுறேன், அதுக்கடுத்து ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் கான்செப்டில் அதிகபட்சம் 5 செகண்ட். நார்மலாக எல்லா பேரும் செய்யக்கூடிய மெத்தட். இங்கே 15, 25, 40 இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் எடுத்துனா வரும் 5 ஆல் டிவைட் பண்ணால் 3 5s are 5 5s are 8 5s are 1 5s are 5 5s are again 5 ஆல் டிவைட் பண்ணுங்க 3 டிவைட் ஆகாது 1 5s are அப்புறம் வந்து 3 5s are 3 ஆல் டிவைட் பண்ணுங்க 1 3s are 1 8 1 8 ஒரு நம்பர் தான் இருக்குது, அப்படியே வச்சுக்கோங்க. மல்டிப்ளை என்ன வரும் 25 into 8 200 200 into 3 600. இப்போ எல்சிஎம் வந்து 600. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா 4 டிஜிட் நம்பர் இதான், இதை வந்து 600 டிவைட் பண்ணணும். 1 டைம் 600 சப்ராக்ட் பண்ண 9 9 3 3 இருக்குங்க 6 டைம்ஸ் 3600 ரிமைனிங் அது 993. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா 999 இதில் வந்து 399 சப்ராக்ட் பண்ணால் 0063 9. இப்போ 9600 ஆன்சர். இது நார்மலாக எல்லா பேரும் போடக்கூடியது, இது ஆன்சர் அப்படி சொல்லிடலாம். இதை விட நம்மளுக்கு ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் எல்சிஎம் எடுக்க தேவையில்லை, இது எடுக்காமல் நம்ம ஈஸியாக செய்யலாம். நம்ம வந்து இது என்ன மீனிங்னா 5 into 3 தானே. அப்போது ஒரு நம்பர் 3ஆல் டிவைட் ஆகணும் 5ஆல் டிவைட் ஆகணும். அப்போ 3ஆல் டிவைட் ஆகணும்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள் 15 வருமா, அப்போ 3ஆல் டிவைட் ஆகும்.
இது ஆட் பண்ணி பாருங்க 13 3 டிவைட் ஆகாது. கண்டிப்பாக இது ஆன்சர் கிடையாது. இது 3 டிவைட் ஆகும். இது 11 இது 3 டிவைட் ஆகுது. அப்போது ஆன்சர் இது இருக்கலாம் அல்லது இது இருக்கலாம். நம்மளுக்கு 4 டிஜிட்ன்றது 9999. இது ரொம்ப தூரமாக இருக்குது, அதனால இது கிடையாது. அப்புறம் ஆன்சர் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுது. அப்படின்னா வித்தின் 5 to 10 செகண்ட் இந்த சம்மு போட்டு போயிடலாம். இந்த நார்மல் மெத்தடு போட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ நீங்கள் ஜெயிக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லா பேரும் செய்கிறத விட வித்தியாசமாக பண்ணால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். ரைட்டா? Winners don't do different things. They do things differently. Fifth question is, what is the simple interest earned on rupees 2,400 in 4 years 6 months at the rate of 4.5%? அதாவது பிரின்சிபல் வந்து 2400 ரூபாய், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4.5%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4.5 years, 1 இயருக்கு எவ்வளவு 4.5%, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 year. அப்போ இதுக்கு நீங்கள் 1% எவ்வளோ எடுப்பீங்க அப்படின்னா 2 digit பாயிண்ட் வச்சா 1%. அதானே? அப்போ 1% வந்து 24. அப்போ 4% 48 96. அப்புறம் ஒரு 1/2% இதில் பாதி 12. அப்போ 8. அப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து 108 ரூபாய். அப்போ 4 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 4 years. இப்போ 4 டிவைட் பண்ணிங்கனாக்க 4 32 432 ரூபா 4 வருஷத்துக்கு. அப்புறம் ஒரு 6 month ஹாஃப் இயர், ஒரு ஹாஃப் இயருக்கு வந்து இதில் பாதி 54 ரூபா 684. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 486 ஆன்சர். இந்த மாதிரி ஈஸியாக படலாம். நீங்கள் சில பேர் ஃபார்மில் போடுவீங்க SI = PNR/100. நோ ஃபார்முலாலாம் போட்டவங்க டைம் பத்தாது. புரிஞ்சுதா? ஸோ நண்பர்களே, ஜேஇ கொஷின்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த ஜேஇ கொஷின் பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் படிச்சிங்கனாக்கா 100% சக்ஸஸ். அதனால் எங்கள் இன்ஸ்டியூட்லேயே மாடியில் லேடிஸ்க்கு வந்து ஹாஸ்டல் வச்சுருக்கோம். 2 தெரு தாண்டி வந்து ஜென்ஸ் ஹாஸ்டல் இருக்குது. அதனால் வெளியூர் நண்பர்கள் தங்கி படிக்கிற மாதிரி இருக்குது, தங்கி படிக்கலாம். அந்த வாய்ப்புமே வச்சுருக்கோம். நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம். எல்லா பேருமே எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் தான். நீங்கள் எங்கே ஜாயின் பண்ணாலும் சரி, அங்கே நல்லா எடுக்கிறாங்கன்னு நீங்கள் விசாரித்து பாருங்கள். எங்கள் இடத்துக்கு வந்தாலுமே நீங்கள் நிறைய இடத்துல விசாரிங்க. எங்கள் யூடியூப் சேனல் பாருங்கள். நாங்கள் யார் பேக்ரவுண்ட் என்ன, நாங்கள் எப்படி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் கூட நீங்கள் விசாரிச்சுட்டு வாங்க. விசாரிக்காமல் போயிட வேண்டாம். ஏன்னா டைம் போச்சு அப்படின்னா திரும்ப வராது. ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 100% ஷார்ட்கட் மெத்தடில்